You believe devil? I am the devil. ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பேன் நம்புறேன். இன்னைக்கான வீடியோவில் லெஜண்ட் ஆஃப் த டேங்க்லேண்ட் மேனோட நெக்ஸ்ட் எபிசோட தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சேனலோட பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்டோரி லைன் வந்து புரியும். எனக்குமே வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் டாக்டர் ஹியூம் அப்படின்றவங்க யார் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கேட்க, அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு இருந்தவரும் அவரு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த வில்லேஜுக்கு வந்து வந்தார். அவர் வந்த டைமில் இந்த வில்லேஜில் நிறைய நோய்வாய்ப்பட்ட மக்கள் வந்து இருந்ததை அவர் பார்த்துட்டு அவரோட சொந்த கை காசை போட்டு சில மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கி ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வந்து இருந்தாரு. இருந்தாலும் பண்ணது எதுவுமே வந்து யூஸ் ஆகல. அதனால மக்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு மெடிக்கல் ஹெர்ப்ஸ் விற்கிறவங்க கிட்ட அந்த காசை வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. அதாவது வியாபாரிங்க கிட்ட வந்து கொடுத்தாராம். ஆனா இந்த ஊருக்கு யாரும் அந்த அளவுக்கு பெரிய அளவுல வியாபாரிங்க இல்லாததுனால கொஞ்சம் காலதாமதம் வந்து ஆயிட்டு வந்து இருந்துச்சு. அதனாலேயே இங்க இருந்து ஊர் மக்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த மனுஷன் பக்கத்துல இருந்த ஒரு மலைக்கு வந்து கூட்டிட்டு வந்து போனாரு. அங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் ஹெர்ப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து இங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு ஐடியானால அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த வயசானவரும் வந்து சொல்லிட்டு வந்து இருக்க. ஹீரோ அப்படின்னா அவர் ரொம்பவே நல்ல டாக்டரா இருப்பார் போல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆமா, நீ சொல்றது வந்து கரெக்ட் தான். ஆனா அவர் மேல எனக்கு சுத்தமா கொஞ்சம் கூட நம்பிக்கையே வந்து இல்ல. அந்த நேரத்துல தான் சீஃபோட மகன் உங்களை வந்து கூட்டிட்டு வந்தாரு. நீங்க வந்ததுக்கு அப்புறமா தான் என்னோட பையன் இப்ப கொஞ்சம் நல்ல நிலைமையில வந்து இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து இருக்காரு. அப்புறம் இந்த ஊர் மக்களை நீங்க காப்பாத்துவீங்க அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து இருக்கான். அதை கேட்ட ஹீரோவுக்கா கொஞ்சம் ஷாக்கா இருக்கு. ஆனா மாஸ்டர் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம ரொம்ப கோல்டா வந்து நின்று இருக்க. சரி, ஓகே, இதோ அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல நீங்க போயிட்டு தங்கிக்கோங்க. இப்ப அந்த வீட்டுல யாருமே இல்ல. இதுக்கு முன்னாடி சில பேர் வந்து இருந்தாங்க. ஆனா இப்போதைக்கு உங்களை யாரும் அந்த இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் நல்லா கம்ஃபர்ட்டா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா நம்ம விசாரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அந்த மனுஷனும் கிளம்ப ஹீரோவும் மாஸ்டரும் அந்த இடத்துல இருந்து அப்படியே அந்த ரூம்குள்ள வந்து போறாங்க. போனவங்க எதுவுமே வந்து பேசிக்காம பக்கம் இருந்த எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இருக்க. ஹீரோவும் அவனோட கையில வச்சிட்டு இருந்த பேகை வந்து கீழே வந்து வைக்கிறான். அந்த டைம்ல தான் மாஸ்டரும் அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு பொம்மையை வந்து பாக்குறாரு. பார்த்த மனுஷன் அப்படியே ஒரு மாதிரி வந்து சோகமாக, மாஸ்டர், அந்த டாக்டர் உண்மையாவே ரொம்ப நல்ல டாக்டர் போல தெரியுது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஆமா அப்படின்ற மாதிரி இவருமே வந்து சொல்றாரு. அப்புறம் அந்த மனுஷனை நம்ம கூடிய சீக்கிரத்துல வந்து பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, அப்புறம் அந்த டாக்டர் மட்டும் நல்ல ஆள் இல்ல, இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே ரொம்ப நல்லவங்களா வந்து இருக்காங்க. நல்லவங்கள தான் இந்த கடவுள் வந்து சோதிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்களே பாருங்களேன், இங்க இருக்கக்கூடிய சாப்பாடு அப்புறம் இங்க சில கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குல்ல, எல்லாமே நமக்காக இல்ல அப்படின்னாலும் ரொம்பவே அதிகமா வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து இருக்கான். ஆமாண்டா, நீ சொல்றது உண்மைதான். இங்க இருக்கக்கூடியவங்க ரொம்பவே நல்ல ஆட்கள் மாதிரி தான் வந்து தெரியுது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து மாஸ்டர் சொல்ல, ஆமா, ஓல்டு மேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்றான். ஹீரோ வந்து அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் மாஸ்டர் ஓல்டு மேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு வந்திருக்கான். சரி, வாடா நம்ம போய் சாப்பிட்டுட்டு மிச்சம் ஆகிறது இந்த வில்லேஜ் கிட்டே வந்து கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, சரி, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, மாஸ்டர், நீங்க என்னைக்காச்சு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நோய்கள்ல ஏதாச்சும் ஒரு நோயை வந்து குணப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, கண்டிப்பா இருந்துச்சு, ஆனா இப்போ வந்து இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். அப்புறம் எப்ப இருந்துச்சு மாஸ்டர் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கேட்க, சில நாட்கள் இல்ல, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு நோய் என்னோட குழந்தைக்கும் அப்புறம் என்னோட வைஃபுக்குமே வந்து வந்துட்டு இருந்துச்சு. அதை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக பக்கம் இருந்த எல்லா டாக்டருமே நான் கூட்டு போய் செக் பண்ணி பார்த்தேன். ஆனா யாருனாலுமே வந்து முடியல. ஒருத்தர் 2 பேர் இல்ல, 4 பேர் ஒரே டைம்ல எல்லாம் கூட்டு வந்து செக் பண்ணி பார்த்தேன். இருந்தாலும் யாருனாலுமே அதை வந்து குணப்படுத்த முடியல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து இருக்கான். ஹீரோ மனசுக்குள்ளவே இந்த ஆளோட வைஃபுக்கு வந்த அதே நோய் தான் இங்கேயுமே வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு, அப்படின்னா இந்த ஆள்கிட்ட இருந்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கலாம். இவர்னால கண்டிப்பா இந்த நோயை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நினைக்கிறான். என்ன மாஸ்டர், நீங்களே டாப் 3ல இருக்கக்கூடிய ஒரு பிசிஷியன், அதுவும் இந்த உலகத்துல டாப் 3 இந்த ஊர்ல எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு, உங்களால குணப்படுத்த முடியாத ஒரு நோயா அப்படின்ற மாதிரியும் வந்து கேக்குறான். டேய், நான் தான் சொன்னேனே, நான் இப்ப வந்து அதை குணப்படுத்திடுவேன். ஆனா அப்போதைக்கு என்னால வந்து முடியல. இப்ப இருந்து என்ன பிரயோஜனம்? அப்ப இல்லையே. அது நடந்த ஒரு சில நாட்கள்லயே என்னோட வைஃபும் அப்புறம் என்னோட பொண்ணுமே வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நானுமே இந்த பிசிஷியன்
பிசிஷியனா மாறணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நானும் பிசிஷியனா வந்து மாறினேன். அப்புறமா தான் இந்த போலி டாக்டருங்களெல்லாம் தேடி போய் போட்டு தள்ளுற வேலையுமே வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன். அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துக்கு வந்து போயிருந்தேன். அந்த இடத்துல இருந்த ஒரு பிசிஷியன் என்ன சொன்னான் அப்படின்னா, நீ என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போகணும் அப்படின்னாலே எனக்கு நீ 5 காயின் வந்து தரணும். அப்படி நீ தந்தா மட்டும்தான் நான் இந்த இடத்துல இருந்து பக்கமே நகருவேன். அந்த 5 காயின் இல்ல அப்படின்னா நீ இந்த இடத்துல இருந்து இப்பவே கிளம்பிடுறா தம்பி அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னான். அப்ப எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸும் தெரியாது, எந்த ஒரு மெடிக்கலும் தெரியாது அப்படின்றதுனாலயே என்னால ஒண்ணுமே வந்து பண்ண முடியல. அந்த டைம்ல என்கிட்ட காசுமே வந்து இல்ல. அதனால அவனை வந்து கூட்டு போகாத சில நாட்கள்லயே என்னோட ஒய்ஃபும் அப்புறம் என்னோட பொண்ணு 2 பேருமே அதே இடத்துல வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் முன்ன சொன்னேனே தேடி போய் போட்டு தள்ளுற வேலையை வந்து பார்த்தேன் அப்படின்ட்டு. இதுதான் என்னோட பேக் ஸ்டோரி. இது உனக்கு எப்படி எடுத்துப்பேன்னு வந்து தெரியல. ஆனா இதுதான் என்னோட உண்மையான பேக் ஸ்டோரி. அப்புறம் நீ ஒன்றும் பெருசா எடுத்துக்காத. இதெல்லாம் என்ன எந்த வகையிலும் அஃபெக்ட் பண்ணாது. ஏன் அப்படின்னா அவங்களெல்லாம் நான் முழுசா மறந்து ரொம்ப நாள் ஆகுது. என்ன அப்படின்னா என்னோட ஒய்ஃபும் என்னோட டாட்டர் மட்டும் அடிக்கடி ஞாபகத்துக்கு வந்து வருவாங்க. ஆனா இப்போ ஒரு கொஞ்சம் காலமா அதெல்லாம் எதுவுமே வராதனால நானுமே கொஞ்சம் சைலண்டா வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் மாஸ்டர் வந்து சொல்லிட்டு வந்து இருக்காரு. ஹீரோவா மனசுக்குள்ளவே இந்த ஆளு சொல்றதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு சிமிலரான ஞாபகம் வந்து எனக்கு வருது. அது என்ன அப்படின்றதுதான் வந்து தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஹீரோன்னு நினைச்சிட்டு வந்து இருக்கான். இப்ப அந்த இடத்துல சீனா கட் பண்ணி அன்னைக்கு காலையில வந்து காட்டினா, சார் நாங்க இந்த வில்லேஜ் மொத்தத்தையுமே வந்து சுத்தி பார்த்துட்டு இந்த டிசீஸ் எந்த இடத்துல இருந்து வந்துச்சு அப்படின்றத பார்த்து செக்யூர் பண்ணிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஒரு வாய்ஸ் ஒண்ணு வருது. சரி ஓகேடா போயிட்டாங்க. அப்புறம் நானுமே வரட்டுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, நீங்க வேணாம் இங்கே இருங்க மாஸ்டர் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்றான். பாத்துடா போய் செத்துறாத அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து மாஸ்டர் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட, அடுத்த சீன்லயே பன்னிக்குட்டிக்கிட்ட எல்லாம் வந்து பேச வந்து ஸ்டார்ட் பண்றானுங்க. அந்த பன்னிக்குட்டியே ஒயிங்க் ஒயிங்க் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கத்திட்டு வந்து இருக்க, இந்த இடத்துல இருந்து வரல அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே வந்து சொல்றான். பக்கத்துல இருந்த ஒரு கிணற போய் எட்டி பார்த்துட்டு, இந்த இடத்துல இருந்தும் இல்ல. அப்புறம் இன்னொரு டனல் கிட்ட வந்து போறானுங்க. அந்த இடத்துல இல்லடா இந்த இடத்துலயும் இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஹீரோ வந்து சொல்லிட்டு வந்து இருக்கான். அப்புறம் ஹீரோ ஒரு வீட்டை கை காட்டிட்டு, இந்த வீடு என்ன ஓல்டு மேனோட வீடா? ஏன் அப்படின்னா சும்மா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையினால வந்து கேக்குறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, ஆமா இது அவரோட வீடு தான் அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த டிசீஸை பத்தி கொஞ்சம் சின்னதா ஒரு எக்ஸ்பிளைன் வந்து பண்றானுங்க. கோல் பாடி ஹார்ட் பாடி அந்த மாதிரி ஏதோ கன்றாவியா வந்து அவனுங்களும் வந்து பேசிட்டு வந்து இருக்க, அந்த ஒரு பஞ்சாயத்து வந்து நமக்கு தேவையில்ல. அந்த ஒரு இடத்த மட்டும் நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்றேன் அப்படின்னா வீடியோவில் இருக்கும் அந்த ஒரு டயலாக்கை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். அதுக்கான ரீசன் ரொம்ப சின்னதுதான். இருந்தாலும் ரீசனை சொல்லி வீடியோ பெருசு பண்ண தேவையில்ல. அதனால போதுமானது. ஹீரோவும் மனசுக்குள்ளவே சில விஷயங்களெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா இந்த இடத்துக்குள்ள என்னென்ன வந்து வெளியில இருந்து எடுத்துட்டு வருவாங்க, என்னென்ன இருந்து நீங்க வெளியில இருந்து உள்ள எடுத்துட்டு வருவீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, அதுக்கு பக்கத்துல இருந்த அந்த 2 பேருமே அவங்க சில விஷயத்தெல்லாம் வந்து சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு, இந்த இடத்துல இருந்து இதெல்லாம் எடுத்துட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு, சாப்பாடு இந்த தண்ணி அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து இருக்காங்க. ஹீரோவும் கரெக்ட் இது அதுதான் அப்படின்ற மாதிரி வந்து ஏதோ ஒண்ணுத்த வந்து யோசிக்க, இல்ல இதை ஒண்ணுத்த மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எதுவுமே அந்த அளவுக்கு கன்ஃபார்மா வந்து பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்டயுமே சில விஷயத்தெல்லாம் வந்து கேட்கிறான். வேற என்னென்ன வந்து பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, அவங்களுமே ஏதோ ஒரு மாதிரியான பதில வந்து சொல்ல, இப்ப நீங்க இந்த பதில சொல்றத வச்சுதான் இந்த டிசீஸை வந்து கிளியர் பண்றதா முடியுமா முடியாதா அப்படின்றத நம்மளால எடுக்க முடியும்ன்ற மாதிரி எல்லாம் ஹீரோ வந்து கத்திட்டு வந்து இருக்கான். இதை எதுவுமே கண்டுக்காம அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி டிஸ்கஸ் வந்து பண்ண, டேய் சொல்லி தொலைங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஹீரோ கத்திட்டு வந்து இருக்க, ஹீரோவுமே அது ஒரு மாதிரி வந்து ஏதோ ஒண்ணு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து யூஸ் பார்த்துக்கிட்டே வந்து இருக்கான். அதுக்கேற்ற மாதிரியே அந்த வில்லேஜோட சீஃபும் அந்த ஆளுமே சில விஷயத்தெல்லாம் வந்து சொல்ல, ஆமா நான் சந்தேகப்பட்டது கரெக்டா தான் இருக்கு அவங்க தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அது எதுல இருந்து வருது அப்படின்னா இவங்க குடிக்க எடுத்துட்டு வர்ற தண்ணியில இருந்து தான் வந்து சப்ளை ஆகுதான் அந்த ஒரு டிசீஸ். அதை தான் வந்து ஹீரோ கண்டுபிடிச்சு வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி வந்து கூட்டிட்டு போக, அந்த இடத்துல ஒரு ஆறுமே வந்து போகுது. அந்த ஆறுக்கு பக்கத்துல தான் ஹீரோவும் அந்த வில்லேஜோட சீஃப் அப்புறம் அவரோட பையன் 3 பேருமே வந்து இருக்கு. ஹீரோவும் அதுல இருந்த ஒரு தண்ணியை எடுத்து குடிக்க, பக்கத்துல இருந்த அந்த 2 பேருமே டே நீ அவனை முழுசா வந்து பாத்துக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஹீரோவுமே கல்டிவேட் வந்து பண்றான். அந்த நேரத்துல பக்கத்துல இருந்த சீஃபும் டே இந்த நேரத்துல நீ அவனை ரொம்ப ஆழ்ந்து கவனி அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, அதுக்கு அவனுக்கா என்ன சொல்றதுன்னே வந்து புரியல. ஹீரோவும் ரொம்பவே கல்டிவேட் பண்ணி அவனோட பாடிக்குள்ள பாடி பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி பாக்குற மாதிரி வந்து பார்த்துட்டு வந்து இருக்கான். அந்த பாய்சன் எந்த இடத்துல வந்து அஃபெக்ட் ஆகுது உருவாகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து பார்க்க, அவனோட பெருங்குடல் பகுதியில வந்து அந்த பாய்சனுமே உருவாக, இது அதே பாய்சன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த குட்டி பையனை வந்து நினைச்சு வந்து பாக்குறான். அதே சமயத்துல ஹீரோவுமே கண்ணை வந்து முழிக்க, சடனா எழுந்தவன் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் இந்த ரிவரோட
எண்டிங்க வந்து நம்ம போய் பார்க்கணும் அப்படின்ற மாரி எல்லாம் வந்து சொல்லிட்டு வாங்க போலான்ற மாரி வந்து கூப்பிடுறான். அவங்களுமே அந்த ரிவர் ஃபாலோ பண்ணிட்டே வந்து போக, வில்லேஜோட சீஃப்னால சுத்தமா வந்து முடியல. அவரோட பையன் தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வந்து இருக்கான். வாங்க இன்னும் போகணும், போகணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து கூட்டிட்டு போக, இவங்க 3 பேருக்குமே வந்து மூச்சு வாங்குது. இருந்தாலும் ஹீரோ கொஞ்சம் கூட விடாம முன்னாடி போயிட்டே வந்து இருக்க, சடனா ஹீரோ வந்து ஷாக் ஆகுறான். ஆமா, நான் நினைக்கிறது ஏன் அந்த பர்சனா வந்து இருக்கக்கூடாது? நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்ற மாரி எல்லாம் வந்து கேட்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இருந்தாலும் அது வந்து ஸ்ட்ரேஞ்சா வந்து உங்களுக்கு தெரியல. அது வந்து கரெக்ட்டா இருக்குமா? அப்படின்ற மாரி எல்லாம் வந்து கேட்க, டேய் நீங்க ரொம்ப க்ளோஸா வாங்கடா அப்படின்ற மாரி வந்து சொல்றான் ஹீரோ. ஹீரோவுமே ஒரு சடனா ஒரு காட்டு பகுதிக்குள்ள வந்து கூட்டு போக, அந்த இடத்துல பர்பிள் கலர்ல ஏதோ ஒரு ஸ்மோக் வந்து சுத்திட்டு வந்து இருக்கு. ஹீரோனால சுத்தமா மூச்சே வந்து விட முடியாம மூக்க பொத்திட்டு வந்து இருக்க, சுத்தி பார்த்தா ஏகப்பட்ட ஸ்மோக் ஸ்கிரீனு. அந்த இடத்துல இருந்து ஹீரோவும் அந்த 2 பேருமே வந்து வர, பார்க்க வேற ஆளுங்க மாரி வந்து தெரிஞ்சாலும், சடனா ஹீரோ வந்து ஷாக் ஆகுறான். என்ன அப்டின்னா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குகை வந்து அந்த மாரி வந்து இருக்கு. ஹீரோவும் அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய 2 பேருமே, "ஏன் இந்த இடத்துல இவ்ளோ பாய்சனா வந்து இருக்கு? இந்த கிரவுண்ட் ஏன் இப்டி இருக்கு?" அப்டின்ற மாரி எல்லாம் வந்து கேட்டிருக்க, "இந்த கிரவுண்ட் ரொம்ப டெட்லியா வந்து இருக்கு" அப்டின்ற மாரி எல்லாம் வந்து சொல்றானுங்க. அதாவது சேரும் சகதியுமா அந்த மாரியான ஒரு இடத்துல பாய்சன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்டின்றத அந்த இடத்துல அவங்க அவ்ளோ சிம்பிளா வந்து சொல்றானுங்க. இது சுத்த மோசமான ஒரு சூழ்நிலை அப்டின்ற மாரி எல்லாம் வந்து சொல்லிட்டு, இந்த ஸ்மோக் ஸ்கிரீன் ரொம்பவே ஒரு பாய்சனா வந்து இருக்கு அப்டின்ற மாரி எல்லாம் வந்து சொல்லிட்டு, ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்குள்ள வந்து போறாங்க. ஹீரோவும் அந்த 2 பேருமே இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஹீரோ சில மெடிசின்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு வந்து இருந்திருக்கான். அந்த மெடிசன் அப்டின்றது இந்த பாய்சனுக்கு கம்ப்ளீட்டா ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது. அதாவது கியூர் பண்ற அளவுக்கு ஆன ஒரு மெடிசன் மாதிரியான ஒண்ணு. அது கம்ப்ளீட்டா கியூர் பண்ணுமான்றதெல்லாம் வந்து தெரியல. அவனுங்க வந்து சொல்றானுங்க, இந்த இடத்துல வந்து நம்மளோட லைஃப டெத்ல இருந்து காப்பாத்தும். அது மட்டும் இல்லாம ரெக்கவர் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா வந்து இருக்கும் அப்படின்ற மாரி எல்லாம் வந்து ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்து இருக்கான். இப்ப கரண்ட்ல என்ன நடக்குது அப்படின்ட்டு வந்து காட்டினா, ஹீரோ ஒரு குச்சிய வச்சுக்கிட்டு பக்கம் இருக்கக்கூடிய மண்ணுங்களெல்லாம் வந்து பேத்து எடுக்குறான். அதாவது குழி நோண்டிட்டு வந்து இருக்கான். பக்கத்துல இருந்த அந்த 2 பேருமே அதே வேலைய தான் வந்து பார்த்துட்டு வந்து இருக்காங்க. அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன மான்கள், அப்புறம் விலங்குகள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அழுகி போன நிலைமையில வந்து இருக்க. இதெல்லாம் என்னது அப்படின்ற மாரி பக்கத்துல இருந்த 2 பேருமே வந்து கேட்க, அதுக்கு ஹீரோ தான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டு வந்திருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம மூவ் பண்ணா மட்டும் தான் இந்த ஸ்மோக் ஸ்கிரீன் வந்து விலகும். நம்மளுமே கொஞ்சம் சேஃபா வந்து இருக்கலாம் அப்படின்ற மாரி எல்லாம் வந்து சொல்ல, அதுல அந்த சீஃபோட பையன் வந்து சீஃப கூட்டிக்கிட்டு, இங்க வந்து பாருங்க, இது ஒரு விலங்கோட காலு. ஆனா இது என்ன நிலைமையில இருக்கு பாருங்களேன் அப்படின்ற மாரி எல்லாம் வந்து காமிக்க, அவங்களுமே அங்க இருக்கக்கூடிய ஒரு விலங்க வந்து தூக்கிட்டு பக்கம் வந்து போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு எலும்பு கூட வந்து காட்டினா, அது வந்து ஒரு மனித தலையோட எலும்பு கூண்டு மாரி வந்து தெரியுது. என்னது இது இவ்ளோ டெட்லியான பாய்சனா அப்படின்ற மாரி எல்லாம் வந்து சொல்ல, அதுக்குள்ள இருந்து புரான் அது இதுன்ட்டு எல்லாம் வெளிய வந்து வருது. இப்ப ஹீரோவுக்கு ஒரு இல்யூஷன் மாரி வந்து வர, அந்த இல்யூஷன்ல அந்த வில்லேஜ் மொத்தமாவே ஒரு ரத்த களரியா வந்து இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாருமே அதுல வாழ முடியாத அளவுக்கு வந்து ரொம்பவே கொடூரமா வந்து இருக்கு. அப்படியே இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய சீனுக்கு வந்தா, ஹீரோ அங்க இருக்கக்கூடிய சடங்குகள எல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி பயத்துல வந்து இருக்கான் நடுங்கிக்கிட்டு. அது மட்டும் இல்லாம அந்த 2 பேருமே ஜாம்பியால அஃபெக்ட் பண்ண மாரி ஹீரோவ வந்து ஒரு மாதிரி டெரரா வந்து பார்க்க, ஹீரோவுக்கா ஒண்ணும் அல்லு இல்ல, அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாரி எல்லாம் வந்து பார்க்குறான். அந்த இடத்துல ஒரு சவுண்ட் ஒண்ணு வர, ஹீரோவுமே யார்றா அவன் பின்னாடி அப்படின்ற மாரி பின்னாடி வந்து திரும்பி பார்க்குறான். அந்த இடத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒருத்தன் இந்த பாய்சனுக்கு எல்லாம் பிரிப்பேர் ஆயிட்டு அந்த மாரி வந்து காட்டுறாங்க. அவன் கையில ஒரு கத்தியும், அதுக்கப்புறமா இன்னொரு கையில ஒரு ரத்தம் மாதிரியான ஒண்ணு சொட்டிக்கிட்டு வந்து இருக்கு. அந்த மாதிரியான ஒரு பையுமே வந்து இருக்க, டேய் யார்றா நீங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவனும் அந்த மாஸ்க கழட்டிட்டு, இங்க இருக்கக்கூடியது எல்லாமே ரொம்பவே எஃபெக்ட்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பாய்சன். இந்த இடத்துல நீங்க என்னடா புடுங்குறீங்க அப்படின்ற மாரி எல்லாம் வந்து அவன் கத்திட்டு வந்து இருக்கான். பிசிஷியன் ஹியூம் அப்படின்ட்டு ஒருத்தனை சொல்லிட்டு வந்து இருந்தானுங்கல்ல, அவன் தான் இவன் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்க 2 பேரும் அந்த மாதிரி தான் வந்து சொல்றானுங்க. ஹீரோவுமே இது அவனா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பார்க்க, ஹீரோவும் மனசுக்குள்ளவே இந்த பாய்சனை தேடி இவன் வந்திருக்கான் அப்படின்னா அந்த வில்லேஜுக்கு பரப்பி விட்டது இந்த நாயா தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பார்த்துட்டு வந்து இருக்கான். இவன் தான் அந்த கல்பரேட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹியூமன் ஃபேஸ வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய டீமன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியான ரெகடான வாய்ஸ்ல வந்து சொல்றான். இவனை பார்க்க தான் பிசிஷியன் மாதிரி நல்லவன் மாதிரி எல்லாம் வந்து தெரிஞ்சாலும் இவன் உண்மையாவே ஒரு டீமன். இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இருந்து காசை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கே துரோகம் வந்து பண்றான். அங்க இருக்கக்கூடிய பண்ணிங்களை எல்லாம் கொலை பண்ணி அதெல்லாம் இவன் காசை மாத்தணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான சீப்பான வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த நாய் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இவனை எப்படியாச்சும் இந்த இடத்துல கொன்னே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஒரு குச்சியை வந்து கையில வச்சுட்டு வந்து இருக்கான். அங்க இருந்த வில்லேஜோட சீஃபும், ஆமா இப்ப நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, ஹீரோக்கா என்ன சொல்றதுன்னே வந்து தெரியல, முழிச்சிட்டு வந்து இருக்கான்.
அவருமே ஒரு ஆட்டோட தலைய கையில வச்சுக்கிட்டு, "இந்த மக்கள உன்னால மட்டும் தான்டா காப்பாத்த முடியும். இங்கிருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு வந்து போயிரு. அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம்." அப்படின்ற மாரியெல்லாம் வந்து சொல்லிட்டு, "நீ போய் காப்பாத்த வேண்டிய மக்கள் இன்னும் நெறைய பேர் இருக்காங்க." அப்படின்ற மாரியெல்லாம் வந்து சொல்றாரு. அதுக்கேத்தவனும், இங்கிருந்து அவன் போயிருவானா? போக தான் விட்டுருவானா? சுப்புனி, சப்புனி வாங்கடா இங்க." அப்படின்ற மாரி எல்லாம் வந்து கூப்பிட, இவன தொல்ல தாங்க முடியலடா அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த தாத்தாவுமே வந்து இருக்காரு. அந்த தாத்தா அதோட நிப்பாட்டினாரான்னு கேட்டா, இல்ல. அந்த ஆட்டோட தலைய வச்சு அவன செமையா அட்டாக் பண்ண வந்து போக, "இந்தா இத வச்சுட்டு செத்து போடா" அப்படின்ற மாரி தூக்கி அடிக்க, அவனுக்காக மேல விழுற மாரி வந்து போனாலும், இல்ல அந்த இடத்துல அது 2 துண்டா வந்து போகுது. தாத்தாவுக்கா சரியான ஷாக்கு. அவனுக்குமே சரியான ஷாக்கு. யாரு அப்படின்னா, அதான் சொன்னானுங்கல்ல, சுப்புனி, சப்புனி அப்படின்ட்டு. அவன் வந்து வந்துடுறான். "ஏன்டா இவ்ளோ லேட்டு? பைத்தியக்கார நாய்ங்களே! ஏன் இவ்ளோ லேட்டு? காசு வாங்குறீங்கல்ல?" அப்படின்ற மாரி எல்லாம் வந்து கத்த, ஒருத்தனே இவன் இந்த ஆட்டம் குடுக்குறான். இதுல இவனுக்கு வேறயா அப்படின்ற மாரி இவங்க 3 பேரும் ஒரு மாதிரி வந்து இருக்க, அவ்வளவுதான். அந்த ஆட்டோட தலைக்கு நடந்த அதே நிலைமை தான் இப்ப உங்களுக்கும். அப்புறம் இந்த விஷயத்த இதே இடத்துல நீங்க மறந்துறணும். மறந்தே ஆகணும். மறக்கல அப்படின்னாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மறந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதே இடத்துல நீங்க சாக போறீங்க அப்படின்ற மாரி எல்லாம் வந்து சொல்ல, அதுவும் அவன் நார்மலான டோன்ல எல்லாம் வந்து சொல்லல. ஒரு மாதிரியான டீமனோட ரியாக்ஷன வச்சுக்கிட்டு வந்து சொல்ல, இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் அள்ளு விட்டுருது. இப்ப நம்ம என்ன பண்றது? அவங்க ஃபுல்லா பிரிப்பேர்டா வந்திருக்காங்க அப்படின்ற மாரி எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து இருக்க, ஆ என்ன சொன்ன? ஏய் யூ பேஸ்டர் அப்படின்ற மாரி சொல்லிட்டு தாத்தா இப்ப சரியான மாசா வந்து நிக்கிறாரு. மனுஷன பாக்க இப்பதான்டா உண்மையான சீஃப் மாரி இருக்கான். பார்க்கவே அந்த அளவுக்கு கொடூரமா வந்து இருக்க, இப்ப வாங்கடா பேஸ்டர், நான் உங்கள போட்டு தள்ளாம விட மாட்டேன்டா அப்படின்ற மாரி எல்லாம் சொல்லிட்டு அவரோட பவரை வந்து ரிலீஸ் பண்ண, அங்க இருக்கிறது கூடிய எல்லாருக்குமே வந்து அள்ளு விட்டுருது. என்னடா இந்த ஆளு இப்படி இருக்கானே அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, டேய் நீ இந்த மாதிரியான ஆட்கள் கூட எல்லாம் மோதணும் அப்படின்னு சொல்லியிருந்த அப்படின்னா நாங்க வந்திருக்கவே மாட்டோம்டா. இப்ப எங்க கிட்ட இப்படி போய் சொல்லி வர சொல்லிட்டியே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, டேய் அவன் அந்த அளவுக்கு கொடூரமா இருப்பான்ட்டு எனக்குமே வந்து தெரியாதரா அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த கல்பரேட் வந்து சொல்லிட்டு வந்திருக்கான். அதாவது அந்த குண்டு பூசணிக்கா, டேய் குட்டி பையா, உன்னை பார்த்து கொஞ்ச நாள் ஆயிருக்குமா, இருந்தாலும் இப்ப நீ சாக போற. எப்படி இருந்தாலும் நீ தானே எங்களோட கிளப்ப மொத்தத்தையும் முடிச்ச. அதாவது அவங்களோட வில்லேஜ்ல இருக்கக்கூடிய ஆட்களை வந்து அவன் கிளப் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். இந்த ஒரு ரீசனே போதும்டா உன்னை இதே இடத்துல போட்டு தள்ள, பிசிஷியன் ஹியோம் அப்படின்ற மாதிரி அவரோட பவர் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு கொடூரமா வந்து சொல்ல, இங்கிருந்து நீ எப்படியாச்சும் இந்த வில்லேஜுக்கு வந்து போடா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஹீரோக்கா என்ன சொல்றதுன்னே வந்து தெரியல. என்ன சொல்றீங்க, இங்க இருந்து நான் எப்படி போக அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, மனசுக்குள்ளவே இவனுக்கு கிட்ட இருந்து நான் எப்படியாச்சும் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். பிசிஷியன் டேங்க் அப்படின்ற மாதிரி பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், என்னப்பா பண்ண போற அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பார்க்க, டே இருடா இருடா என்னடா பண்ற, ஓட தயாரா இருங்க அப்படின்ற மாதிரி அவனுமே வந்து சொல்ல, என்னடா சொல்ற எனக்கு வந்து புரியலையே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, நீங்க இங்க இருந்து ஃபாஸ்டா வந்து ஓடி போக முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு ஹீரோவுக்கு பின்னாடி வந்து நிக்க, சீஃபுமே 1 2 3 அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிட்டு வந்து இருக்காரு. டே இப்ப என்னடா பண்ண போற அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஹீரோ கேட்க, அதை பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க, எங்களோட உயிரை கொடுத்து நான் உங்களை வந்து காப்பாத்துறோம், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்து இந்த இடத்துல இருந்து போங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, என்னோட மாஸ்டரை நீங்க கண்டிப்பா நம்பியே ஆகணும், அவர் ஒரு பெரிய மார்ஷியல் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு அவனுங்களுக்குள்ளவே அவனுக்கு தற்பெருமை வந்து அடிச்சுக்கிறானுங்க. ஆனா மார்ஷியல் மாஸ்டர் அப்படின்றது அவளுக்கு எவ்வளவு பெரிய பவர் அப்படின்றது அவனுங்களுக்கு தெரியல பாரு. அந்த குண்டு பூசணிக்கு அவன் போடா போய் அவனை அடிச்சு ஒளிச்சு கட்டிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுங்களை எல்லாம் தள்ளி விட, 4 அப்படின்ற மாதிரி இந்த கிழவனுமே வந்து என்றான். அதாவது வில்லேஜோட சீஃபும், டே நம்ம இங்க பார்த்தத யாருக்கிட்டையும் சொல்லாம உன்னோட மாஸ்டர் கிட்ட போய் டக்குன்னு சொல்றான், இந்த இடத்துல இருந்து நீ ஓடி ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஹீரோவும் மனசுக்குள்ளவே இப்ப இந்த ஆளுகிட்ட இருந்து நான் எப்படியாச்சும் போய் ஆகணும், இந்த ஆளை காப்பாத்தணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல இருக்கணும், ஆனா இந்த இடத்துல இருந்தா எனக்குமே ஆபத்து தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு நினைச்சிட்டு வந்து இருக்கேன். அந்த ஆளா நிக்காம கவுண்ட் பண்ணிட்டே வந்து இருக்கான். 5 அப்படின்னு சொல்ல பின்னாடி இருந்து அவரோட பையன் கிட்ட வந்து ஹீரோ வந்து பிடிக்கிறான். டே என்னடா பண்ண போற அப்படின்ற மாதிரி ஹீரோ பதறனா, ப்ளீஸ் ஓட தயாரா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பண்ண, ஹீரோக்கா எதா பண்றதுன்னே வந்து தெரியல. அவனுமே ஒரு மாதிரி வந்து முழிக்கிறான். சின்ன வயசுல வில்லேஜோட சீஃப் வந்து இவருக்கு என்னென்னலாம் வந்து சொல்லி கொடுத்தாரு அப்படின்றது ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து இருக்க, இப்ப அவரு 6 அப்படின்ற மாதிரி வந்து என்றாரு. மாஸ்டர் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இப்ப நீங்க போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, திரும்பவுமே ஒரு சின்ன பிளாஷ்பேக். அந்த இடத்துல ஒரு மரத்துக்கு கீழே இவங்க 2 பேருமே வந்து உட்காந்துட்டு இந்த வில்லேஜ வந்து பார்த்துட்டு வந்து இருக்காங்க. 7 அப்படின்ற மாதிரி திரும்பவுமே வந்து என்ன, டேய் என்னடா சின்ன பசங்க மாதிரி 1 2 எண்ணிட்டு விளையாடுறீங்க, உங்களை இப்ப நான் கொல்ல போறேன், அவனை கொல்லுக விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவன் வந்து கத்திட்டு வந்து இருக்க, அந்த நேரத்துல வில்லேஜோட சீஃப்மே அட்டாக் பண்ண வந்து தயாரா வந்து ஆகுறாரு. ஒருத்தனுக்கு 2 பேர் ஆப்போசிட்ல வந்து இருக்க, அந்த நேரத்துல ஹீரோ வந்து அவனுமே ப்ளீஸ் இந்த இடத்துல
இடத்துல இருந்து ஓடிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூக்கி வந்து போடுறான். அவனுமே அந்த இடத்துல இருந்து செம ஸ்பீடா வந்து போக இவனுக்கு 2 பேரும் அதே நேரத்துல அட்டாக் பண்ண வந்து வர, ப்ளீஸ் எப்படியாச்சும் இந்த இடத்துல இருந்து ஓடிருங்க அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பையனுமே வந்து சொல்றான். அவங்க 2 பேரும் அதே டைம்ல அட்டாக் பண்ண வந்து வர, ஓடிருங்க நிக்காதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து இருக்க, அதோட நிப்பாட்டினானுங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இந்த இடத்துல இருந்து நீங்க ஓடி போயிட்டு பேக்கப்க்கு ஆளுங்களை கூட்டு வரலனாலும் பரவாயில்ல, இந்த எனிமிங்களை நாங்களே சமாளிச்சுப்போம், இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து நீங்க போறதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு அட்டாக் பண்ண வந்து போறானுங்க. 2 பேருமே ஒரே டைம்ல வந்து அட்டாக் பண்ண ஹீரோ பறந்துட்டே வந்து இருக்கான். இன்னும் ஹேர விட்டே கீழே வந்து வரல, வானத்திலே வந்து இருக்க இவங்க சண்டை போடுற எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு மாதிரி ஷாக்கா இல்ல என்னன்னு வந்து தெரியல, அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷனோட வந்து பாக்குறான். அந்த நேரத்துல ஹீரோவுக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு அட்டாக் ஒன்று வந்து வருது. அவனோட தலையே 2 துண்டா வந்து போயிருக்கும். அந்த நேரத்துல வேற ஒருத்தன் தடுக்கிற மாதிரி வந்து தெரிஞ்சாலும் அவன் தடுக்கல, அவன் தான்டா அட்டாக் பண்ணவனே அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ஹீரோவும் அவனை ஒரு மாதிரி வந்து பார்க்க அந்த அட்டாக்க வந்து அவன் அந்த குட்டி பையன் வந்து தடுத்துறான், சீஃபோட பையன். ஹீரோவுமே அந்த ஆத்துக்கு அந்த பக்கம் போய் லேண்ட் ஆக இந்த குட்டி பையனா ஒரு மாதிரி வந்து பாக்குறான். ஹீரோவுமே அந்த இடத்துல இருந்து மின்னல் மாதிரி வந்து ஓட ஒரு வழியா ஓடிட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கொஞ்சம் சந்தோஷப்பட, ஹீரோவுமே செமையா வந்து ஓடிட்டே வந்து இருக்கா மனுஷன். இப்ப நான் இந்த இடத்துல பண்ணது எந்த வகையில வந்து கரெக்டா இருக்குன்னு வந்து தெரியல, ஆனா இப்ப நான் அந்த இடத்துல ஃபைட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் இருந்திருக்குமான்னு வந்து தெரியல. இன்னும் சொல்ல போனோம்னா நாங்க 3 பேருமே அந்த சடலங்கள் இருந்த மாதிரி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இறந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல இருந்து நான் ஓடி வந்தது ஒரு வகையில் நல்லதா இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க துண்டு துண்டா வெட்டப்பட்டு இருந்தா என்ன பண்ண அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டே ஒரு இடத்துல வந்து நின்னுட்டு மூச்சு வாங்கிட்டு வந்து இருக்கான். இந்த இடத்துல பேனிக்கல் ரிலீமஸ்ட் இந்த மாஸ்டர் மட்டும் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து யோசிச்சுட்டே இருக்க, பக்கத்துல அந்த சீஃபும் அவரோட பையனுமே வந்து நிக்கிறாரு மாஸ்டருக்கு பக்கத்துல. அந்த இடத்துல ரெட் பெக்கர் மோடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கன்றாவியான பேரை வந்து வச்சிருக்கானுங்க. என்னடா பிச்சைக்காரன் அப்படின்றதெல்லாம் ஒரு மோடா, இது எனக்கு புரியல, என்னடா மோடு இது. இந்த இடத்துல அவர் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பவுமே அதே விஷயத்த வந்து ஹீரோ மனசுக்குள்ளவே வந்து நினைச்சு வந்து பார்க்க, ஹீரோவுக்கா கை காலெல்லாம் உதறுது, இருந்தாலும் தைரியத்தை மனசுல வச்சுக்கிட்டு அவனுங்களை நான் போய் காப்பாத்த போறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாசான போர்ஸோட இந்த சீனல்ல இந்த எபிசோட வந்து முடிக்கிறானுங்க. இது வரைக்கும் என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இருந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நான் ஒரு பெரிய ஒரு நன்றியை வந்து சொல்லிக்கிறேன். அப்புறம் நான் வந்து ஒரு 2K சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணிட்டேன். அதை எப்படி சொல்றது, நீங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து அவ்வளோ போயிருக்க முடியாது. அதே சமயத்தில் என்னோட பழைய சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் எங்கே போனீங்கன்னு வந்து தெரியல. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து பண்ணுங்க. அப்புறம் நான் 2K அடிச்சு அதை வந்து செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட காசு அந்த மாதிரி கன்றாவையான விஷயமெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் நாளைக்கு வந்து என்னால் முடிஞ்சால் ஒரு வீடியோ வந்து போடுறேன். அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கமெண்ட் எல்லாத்தையுமே வந்து ரீட் பண்ணுறேன். எந்த வீடியோ கமெண்ட் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கல்ல இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்கள். கவிதையோ இதோ ஒன்று வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்டுக்குமே நான் வந்து நாளைக்கு படித்து ரியாக்ட் பண்ணி வீடியோ வந்து போடுறேன். கமெண்ட் வரலன்னா என்னால் இப்போ வீடியோ வந்து போட முடியாது. அப்புறம் எங்கடா வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்னத்த சொல்ல. சரி, அது எங்கேயாச்சும் இருக்கட்டும். நாளைக்கு இதே மாதிரியான ஒரு எபிசோடு வருமா அப்படின்றதும் வந்து தெரியல. அதுக்கான ரீசன் எனக்கு 10 நிமிஷம் தான் என்னோட லிமிட். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா என்னோட தொண்டை ஒரு மாதிரி வந்து ஆயிடுது. அதனால் அடுத்த வீடியோ பேச முடியுமா முடியாதா அப்படின்றது சுத்தமாக வந்து தெரியல. இந்த வீடியோவில் கூட ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி வந்து இருந்திருக்கும், சென்டரில் ஒரு மாதிரி வந்து இருந்திருக்கும், லாஸ்ட்டில் ஒரு மாதிரி வந்து இருந்திருக்கும், இப்போ பேசிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி வந்து இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கிறதுக்கான ரீசனும் அதுதான். சரி, எது எப்படியோ நாளைக்கு வீடியோ கண்டிப்பாக வரும் அப்படின்ட்டு நம்புங்க. நானுமே வந்து நம்புகிறேன். வீடியோ வருமா என்ன அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. முடிஞ்சால் இன்றைக்கி நைட்டே கூட நான் வந்து ரெக்கார்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரி, ஓகே, நாளைக்கு ஒரு நல்ல எபிசோடில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.